சிந்தாமணி ஒருத்தவங்க நல்லது பண்ணால் தப்பாக பேசக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து சிந்தாமணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜா சுபத்ராவுக்கு வாங்கின 10 லட்ச ரூபாய் சாரி எட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேலைக்காரமாக காஃபி எட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சரியாக கவனிக்காத விஷால் காஃபியை தட்டி விட காஃபி வந்து ஸ்ரீஜா கொண்டு வந்த சாரி மேலே கொட்டி அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. திட்டுறாங்க ஸ்ரீஜா. விஷால் சொல்கிறது இல்லை, நான் தான் தெரியாமல் தட்டிட்டேன், அவங்கள திட்டாத அப்படிங்கிறாரு. அன்னிக்காக ஸ்ரீஜா ஆசையாக வாங்கிட்டு வந்து 10 லட்ச ரூபாய் சாரி, இதை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, சரி இப்போ என்ன வாஷ் பண்ணிட்டா போச்சு, இன்னைக்கு கட்டுறதுக்கு தான் வேற சாரி இருக்குல்ல, ஏன் இசை கூட நேற்று எட்டு வந்தாலும் அந்த சாரியை கட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. அதுக்கு வந்து சுபத்ரா சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட ஏற்கனவே ஒரு சாரி இருக்குது அப்படின்னு. பாஸ்கரன் சொல்கிறாரு, நல்ல நாள் அதுமா பழைய சாரி கட்டாத, இசை வாங்கி கொடுத்த சாரி இருக்குல்ல அதை கட்டிக்கோ அப்படிங்கிறாரு. இதை கேட்கும் போது ஷீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும் அப்படி ஒரு கோவமாக வருது. ஒரு வழியாக சமாதானமான சுபத்ரா வந்து இசை வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு அழகாக வர்றாங்க. இசைக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது நிஜமா இல்லை இசையோட கனவா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.